ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுங்களுக்கு வெயிட் கெயினுக்கு எந்த அளவுக்கு ஃபீடு சப்ளிமெண்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடுங்களுக்கு ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆடு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆடுங்களுக்கு பக்கத்தில் போய் தொந்தரவு பண்ணிவிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்துலலாம் போனீங்கன்னா எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்க பாருங்கள் ஆடு. நம்ம பக்கத்தில் போய் அசைவு ஏதாச்சும் சத்தம் போட்டால் எந்திரிச்சிடும். எந்த அளவுக்கு ஆடு ரிலாக்ஸாக காலெல்லாம் நீட்டி விட்டு அசை போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற ஃபீடு ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகும். நம்ம கொடுக்குற ஃபீடுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைமிங் அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்பரான டைமிங் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 8 ஃபீடு வைப்போம். இப்போ அந்த டைம்லாம் ஆடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கூட படுத்துருக்காது, எந்திரிச்சு நின்று நல்லா ஆக்டிவாக சாப்பிட்றதுக்காக இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஆடு ஆக்டிவாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், ஆடோட கட் ஹெல்த் சரிமானம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன மாதிரியெல்லாம் டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் ஆடுங்க ரெஸ்ட் எடுக்கும் போது பக்கத்தில் போய் சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆடு எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்குதோ அந்த அளவுக்கு நல்லா ரிலாக்ஸாக நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும், ஆடோட டயர்ட்னஸும் போகும், டைஜஷனும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம கூட இணைந்திருங்கள். நன்றி.